மதுரையில் நீங்கள் இந்த வீக்கெண்டை தரமாக என்ஜாய் பண்ணுறதுக்காகவே வண்ண மீன்கள் கண்காட்சி போட்டிருக்காங்க. அதாவது ஃபிஷ் எக்ஸிபிஷன். இந்த எக்ஸிபிஷனோட என்ட்ரி ஃப்ரீ எவ்வளவு, உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டூட்ஸ் அண்ட் டூடிஸ். இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி மியூசியம் கிரவுண்டில் தான் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஓரளவுக்கு 40 ரூபா வசூல் பண்ணுறாங்க. 3 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் டிக்கெட் ஃப்ரீ. அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனால் எக்கச்சக்கமான ஃபிஷ் வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. கோல்டன் ஃபிஷ், ஷார்க்கு, கலர் ஃபிஷ்லேருந்து எல்லா ஃபிஷ் வெரைட்டிஸுமே இங்கே இருந்துச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வாங்கிட்டு வந்து டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெளியே போகும்போது இந்த டிக்கெட்டுக்கு வந்து ஒரு கோழி கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிக்கெட்டுக்கு வந்து ஒரு கோழி கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக தராங்க. இந்த எக்ஸிபிஷனில் இருக்க ஃபிஷ் எல்லாமே பார்க்குறதுக்கு மட்டும்தான், எதுவும் சேல்ஸ் கிடையாது. சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இங்கே இருந்து ஒரு சின்ன குறை மட்டும் என்னன்னா, ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஃபுட்டை ஃபீட் பண்ற மாதிரி வச்சிருக்கலாம். பட் அது மட்டும் இல்ல, மற்றபடி ஃபிஷ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மீன் எல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா வீட்டில் மீன் தொட்டிலாம் கேட்டு எத்தனையோ வாட்டி அடி வாங்கியிருக்கோம் ஃபிஷ் வளர்க்குறோம்னு சொல்லிட்டு. பட் இங்கே போயிட்டு இந்த ஃபிஷ் எல்லாம் பார்க்குறப்போ பழைய நாஸ்டாலஜிக் மெமரிலாம் வந்துச்சு. ஓவரால் ஃபிஷ் ஷோகேஸ் வந்து இவ்வளோ தான். மொத்த தொட்டிகளை வச்சு எல்லாரையும் தனித்தனி ஃபிஷ் வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்டுக்கு போகலாம். அப்படியே அதை பார்த்து முடிச்சுட்டு சைடு வந்தீங்கன்னா கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட் மாதிரி வச்சிருந்தாங்க. நம்ம கார்ட்டூனில் பார்த்து அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ், அப்புறம் அனிம் கேரக்டர்ஸ், அப்புறம் வடிவேல் ஃபோட்டோலேருந்து எல்லாமே வச்சிருந்தாங்க. நம்ம தனித்தனியாக போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பக்காவான ஸ்பாட்டாகவும் இது இருந்துச்சு. ஃபேமிலிஸ் கிட்ஸ்லேருந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அந்த கொஞ்சம் ஃபோக்கஸ் லைட்டை மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அந்த ஃபோக்கஸ் லைட்டோட பிரைட்னஸ் தான் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பட் கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா சின்சான்ல ஆரம்பிச்சு நருட்டோல ஆரம்பிச்சு எல்லாரோட கேரக்டர்ஸ்க்கான தனித்தனி வால் போஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே வச்சிருந்தாங்க. அப்படியே இந்த சைடை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சைடுக்கு போவோம். அப்படியே அங்கிட்ட இருந்து வெளியே வந்தீங்கன்னா குட்டி குட்டி கேம்ஸ்ல இருந்து ஸ்டால்ஸ்ல இருந்து எல்லா விதமான கவுண்டர்ஸுமே இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கேம்ஸுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. 80s 90sல சாப்பிட்ட முட்டாயில இருந்து எல்லாமே இங்க இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்க விளையாடுற பொம்மைங்க, அப்புறம் நம்ம விளையாடுற கேம்ஸ், கப்பு கேம், பால் கேம்னு எல்லாமே இங்க இருந்துச்சு. அப்படியே அங்கிட்ட இருந்து அடுத்து வந்தீங்கன்னா எல்லா விதமான கேம்ஸ், அப்புறம் ரைட்ஸ், அப்புறம் ஃபுட் ஸ்டால்ஸ்னு எல்லாமே ஃபுட் கோர்ட் மாதிரி தனியா போட்டு வச்சிருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி ரைட்ஸ், அப்புறம் வாட்டர் கேம்ஸ்ல இருந்து எல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பெரியவங்க விளையாடுற ஜெயின் வில் ஆரம்பிச்சு கொலம்பஸ், டிராகன் ராக்னு எல்லா விதமான ரைட்ஸும் இங்க இருந்துச்சு. இந்த ரைட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. நீங்க எந்த ரயில்னாலும் போகலாம். அப்படியே இங்கிட்ட பாத்தீங்கன்னா 3D ஷோ, அப்புறம் கிட்ஸ் பால், கோஸ்ட் ஹவுஸ், ஸ்னோ வேர்ல்டுன்னு எல்லாத்துக்குமே 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. பட் செம ஒர்த்துனே சொல்லலாம். ஆனா ஒரு பக்காவான ஸ்பாட்டா அது இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் கிட்ஸுக்கு, ஒரு பக்கம் பேரண்ட்ஸுக்கு சொல்லிட்டு எல்லா விதமான ரைட்ஸ், அப்புறம் கேம்ஸ்ல இருந்து எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்புறம் எப்பயும் போல எக்ஸிபிஷனால என்ன இருக்கும், டெல்லி அப்பெல்லாம் ஒரு மிளகா பஜ்ஜி தான் இருக்கும்ல, அதெல்லாமும் இங்கே இருந்துச்சு. ஸோ ஃபுட் கோர்ட்டும் அவைலபிளாக இருந்துச்சு. சரின்னு அப்படியே அதை முடிச்சுட்டு வெளியே போகும்போது நம்ம ஆல்ரெடி வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்போம், அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சிருங்க. ஏன்னா கோழி கொஞ்சம் ஃப்ரீயாக தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வெளியே போகிறப்ப இந்த கலர் கோழி கொஞ்சம் நிறையா வச்சிருப்பாங்க. நம்ம டிக்கெட்டை கொடுத்துட்டு எந்த கோழி கொஞ்சம் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு வந்து ஒரு கோழி கொஞ்சம் தான் ஃப்ரீ. நீங்கள் இந்த கலர் கோழி கொஞ்சம் எதுனாலும் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நாங்கள் ஒயிட் ஒன்று, ஒரு எல்லோ ஒன்று வாங்கியிருந்தோம். ஓவரால் இந்த எக்ஸ்போ 40 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா செம்ம ஒருத்தனே சொல்லலாம். ஏன்னா மதுரையில் வந்து என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஈவினிங் டைம் 40 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஃபிஷ் எக்ஸிபிஷன்லாம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி கேம்ஸ் இருந்து எல்லாமே என்ஜாய் பண்ற மாதிரி ஒரே ஸ்பாட்ல இருக்கலாம். ஸோ லக்குனே சொல்லலாம். குழந்தைங்கலாம் கூட்டிட்டு போங்க, செமையா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸிபிஷன் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதியே போட்டாங்க. இப்போ செப்டம்பர் 16ஆம் தேதி வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு செப்டம்பர் 16 வரை சொன்னாலுமே கிரௌட் வரதை பார்த்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணாலும் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போய் சப்போர்ட் பண்ணுங்க. பட் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கும். ஸோ ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. சரி, ஓகே, டாடா.